சேலத்தை உலுக்கிய மூதாட்டி கொலை வழக்கில் கொள்ளையன் நரேஷ் என்பவரை போலீசார் சுட்டு பிடித்தனர். சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி அருகே உள்ள சின்னேலிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சரஸ்வதி. இவர் விவசாயம் செய்து கொண்டு மாடுதலையும் வளர்த்து வந்தார். இவர் தமது மாடுகளை மேய்ச்சலுக்கு வனப்பகுதியை ஒட்டியுள்ள தனது நிலத்திற்கு அழைத்துச் சென்று வருவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி வழக்கம் போல மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்றவர் பின்னர் வெகு நேரமாகியும் பேறு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த சரஸ்வதியின் உறவினர்கள் அவரை தேடி வனப்பகுதிக்கு சென்றனர். அப்போது சரஸ்வதி தலையில் பலத்த காயத்துடன் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் ஆய்வு செய்ததில் அவரது நகைகள் மாயமாக இருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து இந்த கொடூர செயலில் ஈடுபட்டது யார் என போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சேலம் மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் வாமனூரைச் சேர்ந்த நரேஷ் என்பவர் சந்திரகிரி மலையடிவாரத்தை பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அப்பகுதியை சுற்றி வளைத்த போலீசார் நரேஷை கைது செய்த முயன்றனர். அப்போது நரேஷ் போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றார். இதையடுத்து கொள்ளையன் நரேஷை காலில் சுட்டு போலீசார் பிடித்தனர். கைதான நரேஷ்குமார் வயதான ஆடு மாடு மேய்க்கும் பெண்களையும் வீட்டில் தனியாக இருக்கும் மூதாட்டிகளையும் குறிவைத்து அவர்களை கொடூரமாக தாக்கி அவர்கள் அமைந்திருக்கும் நகைகளை கொள்ளையடித்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் எனவும் இவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.